இப்போ இந்தியன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நெறைய பேர் மேபி யூஜி, பிஜி ஆர் டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ். நீங்க ஏதாச்சும் ஒரு 3 அட்வைஸ் 3 பாயிண்ட்ஸ் வேலிடா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அகாடமிக்கா ஆகுறது முதல்ல இருந்தே ஆரம்பிச்சுருங்க. இப்போ காலேஜ் படிக்கும்போதே ஒரு கான்ஃபரன்ஸ்ல பிரசன்ட் பண்றது, இல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றது, அந்த மாரி இல்ல ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றது, எதுனாலும் ஆரம்பிச்சுருங்க. அ அ அந்த சேம் நோட்ல என்னன்னா, நீங்க பண்றது வந்து வேர்ல்ட் சேஞ்சிங்கா இருக்க வேண்டியதில்ல. அண்ட் அந்த ஸ்டேஜ்ல உங்கள அந்த அளவுக்கு யாரும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராஜெக்ட்டா இருக்கலாம். பட் நீங்க அத எடுத்து பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு அதோட நெளிவு சுளிவுகள் தெரியும். எப்படி பண்றது? என்ன கஷ்டம்? எப்படி டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்டோட புரியும். 2வது நீங்க பண்ற எல்லா ப்ரொசீஜர்ஸு, நீங்க பார்க்குற எல்லா கேஸஸு, நீங்க டிஸ்கஸ் பண்றது எல்லாமே ஒரு லாக் மாரி வச்சுக்கங்க. ஏதோ ஒரு இடத்துல என்டர் பண்ணி வச்சுக்கங்க. என்டர் பண்ணி இப்ப நீங்க ஒரு ப்ரொசீஜர் பண்றீங்க, இன்னார் கிட்ட பண்றீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க பண்ணதுக்கு அப்புறம். பண்ணி அவங்களோட இன்புட்டையும் போட்டு சம் ச அ உங்களோட இன்புட், அவங்களோட இன்புட் போட்டு வேலிடேட் பண்ணி வச்சுக்கங்க. நான் ஃபேஸ் பண்ண பெரிய டிஃபிகல்டி என்னன்னா, நான் இங்க என்ன பண்ணியிருந்தேனோ, அது வந்து இங்க யூஸ்லெஸ் ஆயிருச்சு. ஏன்னா இட்ஸ் நாட் வேலிடேட்டட். சும்மா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இருக்கு. லாக் புக் கூட இல்ல. லாக் புக் ப்ராபப்லி இருந்துச்சு. பட் நாட் வேலிடேட்டட். ஸோ நீங்க பண்றது எல்லா வொர்க்கையும் டாக்குமெண்ட் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கங்க. 2வது. 3 திங் வந்து நீங்க எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு கான்ஃபரன்ஸஸ் போங்க. 2 விஷயம் கான்ஃபரன்ஸஸ்ல போனா உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பேசும்போது உங்களுக்குன்னு ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆகும். எங்க எப்படி ஸ்பார்க் ஆகும்னு தெரியாது. ஸ்பார்க் ஆகும். 2வது நெட்வொர்க் பண்ணுவாங்க. நீங்க போம்போது தான் அந்த நெட்வொர்க்கிங் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா, டெல்லில 2012 13லயோ ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ். நான் சும்மா ஏதாச்சும் போயிருந்தேன். அப்புறம் அந்த இடத்துல ஒரு யுஎஸ்ல இருந்து ஒரு குரூப் வந்து சார்கோமால வச்சு ஒரு ஒரு கோர்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. நான் அந்த கோர்ஸ் முடியும்போது தான் போனேன் இன்ஃபாக்ட். கடைசில தான் போனேன். போயிட்டு எனக்குள்ள ஒரு ஐடியா இருந்துச்சு. நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரி மாரி பண்ணணும். சார்கோமாக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி மாரி பண்ணணும். இந்தியால இருக்கிறதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்டின்ட்டு. நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா எல்லாம் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் பாட்டுக்கு போய் அவரு லெட்சன் ஒருத்தர் இருந்தாரு. அறிமுகமே இல்ல. போய் சும்மா நின்னுட்டு, இந்த மாரி நான் இங்கிருந்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எப்படின்னு அவரு ஒரு கான்டாக்ட் குடுத்தாரு. எனக்கு இவன தெரியும். இவனும் பண்ணணும்னு தான் இருக்கான். நீ இவன் கிட்ட பேசு அப்படின்னு குடுத்தாரு. அப்புறம் அவன்கிட்ட பேசி, அவன் இன்னொருத்தன்கிட்ட கான்டாக்ட் குடுத்தான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் அங்க போய் ஒரு கோர்ஸ் பண்றதுக்கு, நான் ரொம்ப நெறைய பேர் டைம் எழுதினேன். ரெஸ்பாண்டே அ யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நான் இவன்கிட்ட சொன்னோனே, இவன் டக்குனு அவங்ககிட்ட சொல்லி, இந்த மாரி எனக்கு தெரியும். இவன் கூட நான் கரஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பேசியிருக்கேன்னோனே, டக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. சோ அது நான் ரொம்ப எதார்ச்சியா போய் பண்ணது. அது எப்படி வந்து விளைஞ்சது அப்டின்ட்டு. சோ அந்த சோ அதுக்காக நீங்க போணும். நீங்க போய் நெட்வொர்க் பண்ணணும். எல்லாத்துக்கூடயும் பேசுங்க. ஏதோ ஒண்ணு பேசுங்க. உங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. நீங்க என்ன வொர்க் பண்றீங்களோ அத சொல்லுங்க. கூச்சப்படாம சொல்லுங்க. நம்ம இந்தியன்ஸ்க்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம பெருசா சொல்ல மாட்டோம். பட் சொல்லணும். நீங்க இதுதான் பண்ணியிருக்கீங்க, இதான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லணும். அது எவ்ளோ சின்னதா இருந்தாலும் சொல்லுங்க. அவன் வேணா எடுத்துக்கிறான், வேண்டாட்டி போறான் அவ்வளோதான். சோ இது பிராடா சொல்லணும்னா இது 3 சொல்லுவேன் நான். இப்ப இருக்கிற ஸ்டூடண்ட் பாப்புலேஷன்க்கு. ஓகே. பட் நீங்க சொல்றது நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணியிருக்கேன். மெடிசின் மட்டும் இல்லாம ஜெனரல் ஃபீல்ட் எனி ஃபீல்ட் எடுத்துட்டீங்கன்னா, இந்தியன்ஸ் எஸ்பெஷலி தமிழ் பீப்பிள் நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரோவர்ஷன் ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணி கேட்கறது நம்மள ஏதாச்சும் நினைச்சுக்குவாங்களோ, ரொம்ப செல்ஃப் அவேரா இருந்துக்கிறோம் நம்ம அந்த பிரஸ்டீஜ் பார்த்துட்டு. பட் நீங்க சொன்ன மாதிரி மத்த கண்ட்ரீஸ் அண்ட் ஈவன் நார்த் இந்தியன்ஸும் நான் நிறைய பார்த்திருக்கேன். யோசிக்க மாட்டாங்க. யாருகிட்ட என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, அவங்க டக்குன்னு கிராப் பண்ணிக்கிற ரெடியா இருக்காங்க. ஈஸியா போய் கேட்டுறாங்க. நானே ஒரு இன்ட்ரோவர்ட்டா தான் ரொம்ப வருஷம் இருந்தேன். ஆ நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்னா, நானு கேட்டிருந்தா கிடைச்சிருக்கும். நம்ம போய் எப்படி கேட்கறது? நம்மள எப்படி என்ன நினைப்பாங்களோ? இல்ல நம்ம எப்படி போய் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றது? அப்படின்னு நினைச்சு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் லைஃப்ல நெறைய விட்டுருக்கேன். ஸோ மெடிசின் மட்டும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஜெனரல் அட்வைஸாவே எடுத்துக்கலாம். லைக் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த ஆர்ட்ஸ் மசில்ன்னு சொல்லுவாங்க. கேட்கறக்கு நம்ம லைஃப்ல கேட்கறக்கு எதுவும் தயங்கக்கூடாது. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்ம அதனால மிஸ் பண்ணிருவோம். அது ஒரு வேலிடான பாயிண்ட். அதுலயும் இன்னொன்னு சொல்லிர்றேன். நீ ப்ராபப்லி ஸ்டார்ட் பண்ணும்போது 10 தாட்டி கேட்டீன்னா 1 கிடைக்கும். பட் அந்த 1 கிடைக்கிறது வொர்த். அந்த 1க்கு நீ 10 தாட்டி கேட்கணும். பரவால்ல. அசிங்கப்பட்டாலும் என்ன ஆனாலும் பரவால்ல. என்ன இருக்க போகுது? அவங்க ஏதோ நெனச்சுட்டு போறாங்க அவ்வளவுதான். அந்த ஒரு ஆட்டிட்யூடோட போணும் அவ்வளவுதான்.